إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடையார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நாம் எல்லாம் உயிரினும் மேலாக மதிக்கப்பட வேண்டிய, நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர், உண்மை மனிதர், ஒழுக்க செயலர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபீன்கள் மீதும், தாபீன்கள் மீதும், இங்கு ஒன்றுகளும் இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கனிமிக்க இல்லாமல்ல அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் ஷைத்தானின் சூழ்ச்சியும் மனிதனின் வீழ்ச்சியும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியில் நினைவூட்டுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். என்னன்னா, நேற்றைய தினம் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் உள்ள தியாகத்தையும் படிப்பினையும் நம்ம பார்த்துருந்தோம்ல. அதில் நம்ம அந்த செய்தியை நம்ம ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் வாசித்து முடிச்சுட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டு, எப்போதுமே ஒரு செய்தியை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாலேயே அந்த செய்தியினுடைய என்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நேற்றைய தினம் நம்ம இறுதியில் தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா அதனுடைய தொடக்கத்தில் வரலாற்று ரீதியான சில தகவல்கள் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில மக்கள் வருவாங்க, 2 கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக இவங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதை சொல்லிவிட்டு நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக செய்தியை சொல்லிட்டு வந்திருந்தோம். இதை செய்தின்னு புரிஞ்சுக்க வேண்டாம், நம்ம வரலாற்று ரீதியான அந்த தகவல் அப்படிங்கிறத நாம முன் வைக்கிறோம். ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியான என்ன தகவல் சொல்லப்படுது அப்படிங்கிறதை நம்ம பார்த்து வந்துட்டு இது வரலாறுல சொல்லப்படுது, இது நமக்கு தேவை கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இது வரலாற்று ரீதியான செய்தி அப்படிங்கிறத முன்வைக்க நம்ம மறந்ததுனால இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்தி கொள்றோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கறதுங்கிறது அது வரலாற்று ரீதியான செய்தி. ரசூலா அனுப்பி வைக்கிறாங்க, உளவு பார்க்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே கொல்லப்படுறது, அவங்க தொழுகைக்கு அங்கே நிற்கிறது, அந்த நிகழ்வெல்லாம் பின்னாடி வந்ததெல்லாம் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி. இது மட்டும் அந்த வரலாற்று ரீதியான சம்பவம். சரி, இன்னைக்கான அந்த தலைப்புக்குள்ள நம்ம போயிடுவோம். ஷைத்தானின் சூழ்ச்சியும் மனிதனின் வீழ்ச்சியும். இந்த தலைப்பை இந்த தருணத்தில் எதனால நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய நிலை, இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய மற்ற மதத்தில் உள்ளவங்க, கொள்கை கோட்பாடு உள்ளவங்களை விட்டுருங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டோன்னா, நன்மை செய்யறோமோ இல்லையோ, ஒரு நாள்ல நன்மை அதிகமா செய்யறோமோ இல்லையோ, ஏதாவது ஒரு வகையில தீமையான காரியத்தை, பாவமான காரியத்தை செஞ்சிருவோம். ஏதாவது ஒரு தவறுல போய் விழுந்துருவோம். அது தொழுகையில இழைக்கக்கூடிய தவறாக இருக்கட்டும், நாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு முந்த விடாம அங்க தடுக்கக்கூடிய அந்த தடையாக இருக்கட்டும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யாரு? நாம் ஒரு நன்மையை செய்ய விடாம பின்வாங்குறோம்னா அதற்கான காரணம் யாரு? ஒரு நன்மையை செய்யும் பொழுது அதில் நாம தவறு இழைக்கிறோம்னா அதற்கான காரணம் யாரு? இதற்கெல்லாம் அடிப்படை ஒரு அஸ்திவாரமாக ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய பகிரங்க எதிரி நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து நம்மை எந்த ஒரு நல்ல அமல்களை செய்ய விடாமலும், பாவத்தை விட்டு விலகாமலும் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக நின்று கொண்டிருக்கின்றான். அவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பல சதித்திட்டங்களை தீட்டி நம்மளை அந்த வலையில விழ வைக்கிறான்,
நாம எப்படி அந்த வலையில விழுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஷைத்தான் எப்படி உருவெடுக்கின்றான் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 30வது வசனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, கால ரப்புக்கலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மலக்குமார்கள்ட்ட இறைவன் என்ன சொல்றானா, இந்த உலகத்துல, அதாவது உலகத்தை நான் படைத்து பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மனித சமுதாயங்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை நான் உருவாக்க போகின்றேன் அப்படின்னு இறைவன் மலக்குமார்களுக்கு அறிவிக்கும் பொழுது, காலு அவர்கள் கூறுகிறார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃசிது ஃபீஹா வ யஸ்பிகு திமா. இறைவா, நீ குழப்பத்தை ஏற்படுத்துகிற, இன்னும் ரத்தத்தை ஓட்டுகின்ற, கொலை செய்யறோம்ல, கொலை செஞ்சு ரத்தத்தை விட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, இப்படி ரத்தத்தை ஓட்டுகின்ற, குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மனிதர்களை நீ உருவாக்க போறியா? கட்டளையா கேட்கல, பணிவா சொல்றாங்க. இறைவா, அவங்களை உருவாக்க போறியா அப்படி சொல்லிட்டு, உன்னை நாங்க புகழ்றோம் இறைவா, உன்னை நாங்க பெருமைப்படுத்துறோமே இறைவா, அவங்களை உருவாக்க போறியா அப்படிங்கிற மாதிரி உன்னை பெருமைப்படுத்துவதற்கு தகுதியானவங்க நாங்க இருக்கிறோம் அல்லாவே அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் என்ன சொல்றான், காலை இன்னி ஆழமும் மாலா தாழமும், நீங்க எனக்கு சொல்லாதீங்க, நீங்கள் அறியாததையும் நான் அறிந்தவன், படைத்தவன் எனக்கு யாரை எங்கு எப்படி உருவாக்கணும் தெரியும் என்று இறைவன் சொல்லிவிட்டு முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைக்கின்றான். படைத்துவிட்டு அந்த மலக்குமார்களுக்கு இறைவன் கட்டளையிடுகின்றான், வைது குல்நாளில் மலாயிகத்திஸ் ஜுதூலி ஆதம். நீங்க எல்லாருமே அந்த மலக்குமார்களை பார்த்து ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள் என்று இறைவன் சொல்லும் பொழுது, இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர் வக்கான மினல் காஃபிரின், இப்லீஸான அந்த ஷைத்தானை தவிர அனைத்து மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிகின்றார்கள். இந்த இப்லீஸ், இந்த ஷைத்தான் ஆணவம் கொள்கின்றான், பெருமை அடிக்கின்றான், காஃபிர்கள் இருந்து மாறிவிடுகின்றான். அப்பதான் இந்த ஷைத்தான் பெருமை அடிச்ச ஆணவம் கொண்டு இறைவன் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு மாறு செய்கின்றான். இறைவன் அந்த சபையிலிருந்து அவனை அகற்றான், தூக்கி எறிகிறான். அப்படி தூக்கி எரிஞ்சதுக்கு பிறகு இந்த ஷைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா, இறைவன்கிட்ட சில வேண்டுகோள் வைக்கிறான், சில கோரிக்கைகளை முன் வைக்கிறான். என்ன நீ வழிகேட்டில் விட்டுட்ட, என்ன நீ அந்த சபையிலிருந்து தூக்கி எரிஞ்சிட்ட, எனக்கு கொஞ்ச நாள் இந்த உலகத்துல அவகாசம் கொடு. எப்படி கேட்கிறான்னா, அதை இறைவன் தன்னுடைய திருமறையில 38வது அத்தியாயம் 79வது வசனம், 80வது வசனம், 81வது வசனம், இந்த 3 வசனத்திலையும் ஷைத்தான் இறைவனிடத்துல கோரிக்கை வைக்கிறான்ல, இந்த வேண்டுகோளை வைக்கிறான்ல, அதை குறித்து இறைவன் தொடர்ச்சியாக பேசுகின்றான். கால ரப்பி ஃபஅன்லுர்னி இலா யௌம் இபாஸூன். இறைவா, இந்த உலக வாழ்க்கை நீ ஏற்படுத்தி இருக்கிற, இந்த வாழ்க்கை எல்லாம் முடிந்து எல்லாத்தையும் நீ மீண்டும் எழுப்புவல்ல, அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொட, எனக்கு அவகாசம் வழங்கு இறைவா அப்படின்னு ஷைத்தான் இறைவன்கிட்ட கேட்கிறான். அப்ப இறைவன் சொல்லி, நான் காலஃப இன்னக மினல் முந்தரீன், நீ அவகாசம் வழங்கப்பட்டவர்கள் இருந்து ஆகிட்ட, நான் உனக்கு அவகாசத்தை கொடுக்கிறேன். இந்த உலகம் அழியிற வரைக்கும், மீண்டும் எழுப்பப்படுற வரைக்கும் நீ என்ன செய்ய, இந்த உலகத்தில் இருந்துக்க, உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்க அப்படின்னு இறைவன் சொல்கின்றான். அப்படி சொன்னதற்கு பிறகு அந்த ஷைத்தான், நான் என்னென்னலாம் செய்ய போறேன், உன்னுடைய அடியார்களை, நீ படைத்த அந்த மனிதர்களை நான் எப்படியெல்லாம் வழியெடுக்க போறேன், எப்படியெல்லாம் என்னுடைய சூழ்ச்சியில விளைவிக்க போறேன் அப்படிங்கிறத அந்த ஷைத்தான் சொல்லும் பொழுது, நான் அனைத்து மனிதர்களையும் என்ன செய்வேன், பாவத்தின் பக்கம், என்னுடைய சூழ்ச்சியில, என்னுடைய வலையில நான் விழ வச்சிருவேன். அவர்களை நல்வழியின் பக்கம் நான் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பாதையை தேட விட மாட்டேன் அப்படின்னு ஷைத்தான் இறைவனிடத்துல இந்த வாசகத்தை முன்வைக்கிறான். அப்படி முன் வச்சதுக்கு பிறகுதான் இன்றைக்கு அவனுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் எப்படியெல்லாம் இறைவன்ட்ட நான் உன்னுடைய அடியார்களை எந்தெந்த விதத்துல, எந்த இடத்துல எப்படியெல்லாம் வழி எடுப்பேன் அப்படிங்கிறத ஷைத்தான் இறைவன்ட்ட சொல்றான். இறைவன் அதை நமக்கு பாடம் நடத்துறான். தன்னுடைய திருமறையில 7வது அத்தியாயம் 16வது வசனத்துல இறைவன் சொல்லும் பொழுது, கால ஃபபிமா அகுவைத்தனி லஅகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம்.
இறைவனுடைய பாதை இருக்குதுல்ல, உன்னுடைய பாதையில ஷைத்தான் வந்து இறைவன்கிட்ட சொல்றான், உன்னுடைய பாதையில யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் நான் உட்கார்ந்துக்கிடுவேன். அவங்களுக்கு முன்னால அவங்கள வரவிடாம தடுக்கிறதுக்கு நான் அங்கிட்டு போய் உட்கார்ந்து சும்மல ஆத்தி எண்ணவும் பைனி எதைனி மமின் ஹல்ஃபியும் அன் ஐமானியும் அன் ஷிமாலியும், அவங்க எப்படிலாம் வராங்களோ, அவங்க நேரம் வராங்களா முன்னாடி உட்காருவேன், அவங்களுக்கு பின்னால உட்காருவேன், அவங்களுக்கு வலது சைடில் உட்காருவேன், அவர்களுக்கு இடது சைடில் உட்காருவேன். இப்படி எல்லா புறத்திலிருந்தும் அவர்கள் உன்னுடைய பாதையின் பக்கம் வரவிடாமல் நான் தடையாக, ஒரு முட்டுக்கட்டையாக அங்கு இருப்பேன் என்று ஷைத்தான் சொல்லியதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். வலா தஜிது அக்ஸருகும் ஷாக்கிரீன். நீ எப்படி பார்ப்ப மக்களை? அதிகமான மக்களை நன்றி செலுத்தாதவங்களாக தான் பார்ப்பேன். உனக்கு நன்றி செலுத்த நான் விட மாட்டேன். உன்னை நன்றி செலுத்தக்கூடிய அந்த மக்களுடைய அந்த உள்ளத்துல ஏராளமான அந்த சூழ்ச்சிகளை நான் ஏற்படுத்துவேன். என்னுடைய வலையில, என்னுடைய பாதையின் பக்கம் நான் அவர்களை கொண்டு சென்றுவேன் அப்படின்னு ஷைத்தான் சொல்றான். இன்னும் எந்த அளவுக்கு ஷைத்தா இறைவன்கிட்ட சொல்றான்னா, இறைவன் 37வது அத்தியாயம் 71வது வசனத்தில் சொல்றான், நாம என்னென்ன அமல்களை செய்கின்றோமோ, என்னென்ன காரியத்தை செய்கின்றோமோ அதை அப்படியே அலங்கரிச்சு காட்டுவானா. எப்படி காட்டுவான்? நாம் ஒரு சின்ன தவறு செய்வோமா, அந்த தவறை வந்து தவறுமானி காட்ட மாட்டான், அப்படியே ஒரு நன்மையான காரியம் மாதிரியே அலங்கரிச்சு காட்டுவான். நமக்கு தெரியாது, நாம நன்மை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா அவனை பொறுத்தவரையில அதை அலங்கரித்து காட்டுவதற்காகத்தான் ஷைத்தான் இதே போன்ற சூழ்ச்சிகளை எல்லாம் செய்கின்றான். இப்படி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 37வது அத்தியாயம் 71வது வசனம், 114வது அத்தியாயம் 4வது வசனம், 8வது அத்தியாயம் 48வது வசனம், இந்த வசனத்துல எல்லாம் ஷைத்தான் இந்த உலக வாழ்க்கையை எப்படி அலங்கரித்து காட்டுகின்றான், மக்களுக்கு எப்படி உண்மையாக காட்டுகிறான் அப்படிங்கிறத குறித்து இறைவன் பாடம் நடத்துறான். இன்னைக்கு அப்படித்தானே ஷைத்தான் பண்ணிட்டு இருக்கிறான். இறைவன் திருமறையில சனிக்கிழமை வாசிகளை குறித்து சொல்றான்ல, நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அந்த சனிக்கிழமை வாசிகள் வந்து இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டுதான் வாழ்ந்தவங்க. இறைவன் புறத்திலிருந்து வகை செய்தி வந்ததெல்லாம் பின்பற்றினவங்க தான். எப்படி அவருடைய உள்ளத்தை மாத்தினா? இறைவன் 3 சாராரை குறித்து பேசுறான்ல, சனிக்கிழமை மட்டும் அவர்களுக்கு மீன்பிடிக்க தடை நாம் ஏற்படுத்தி இருந்தோம், அதுல ஒரு சாராரை தாண்டி 2 சாரார்களை இழிவடைந்த குரங்குகளாக மாத்தினோம் சொன்னான்ல. சனிக்கிழமை மீனை பிடிக்கணும், கடலுடைய மேற்பகுதியில பாருங்க மீன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த உலக வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கணும், மீனை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அவருடைய உள்ளத்துல அப்படியே அலங்கரிச்சு காட்டுறான் ஷைத்தான். அப்படியே காட்டி அவர்களை அந்த பாவத்தின் பக்கம் நீடிக்க வச்சிடறான், அந்த பாவத்தை செய்ய வச்சிடறான். இன்னைக்கு உலகத்துல அப்படிதான், பெரும் பெரும் பாவமாக இருந்தாலும் சர்வ சாதாரணமா வந்து அதுல விழ வச்சிடறான், ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு போயிடறான். உதாரணமா சொல்ல போனா வட்டி, நேரடியா வட்டிக்குள்ள போயிட்டா தடன் மக்களுக்கு தெரியும்ல. இந்த ஷைத்தான் என்ன தெரியுமா செய்யறான்? அப்படியே சுத்தி வளைச்சு கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்? தன்னுடைய பிள்ளைங்க வந்து வீட்டுல யாராவது அம்மாட்டையோ அத்தாட்டையோ பைக் எடுத்து கொடுங்களேன், கார் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு பொருளாதாரம் இருக்காது, அந்த அளவுக்கு ₹1,00,000 இருக்காது. ஆனா ஷைத்தான் எப்படி தெரியுமா போடுவான்? சரி பையன் கேட்டா நான் வாங்கி கொடுக்க முடியலையா, மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, எப்படியே வாங்கி கொடுக்கணுமே இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் டக்குன்னு ஒரு சிந்தனையை போட்டுருவான். என்ன சிந்தனை? இந்த இஎம்ஐன்னு ஒன்று இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, அந்த இஎம்ஐ வழியா வந்து வாங்கினா ஈஸியாக வாங்கிடலாம். மாதம் ஒரு ₹5,000 கட்டினா போதும், மாதம் ₹5,000 தான் கட்டிடலாம், கட்டி வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இஎம்ஐக்கு கொண்டு போறானா. கொண்டு போயிட்டானா அதனுடைய பின்னணி என்ன? வட்டி தான். இஎம்ஐ வந்து அவன் நம்ம லாபத்துக்கு அவன் பார்க்கறான், அவன் அதுல வட்டியை வச்சுதான் அது இதெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம நேரடியா வட்டியின் பக்கம் கொண்டு போகாம இதன் மூலியமா அந்த இஎம்ஐ வழியா கொண்டு போய் அந்த வட்டிங்கிற மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு தள்ளிடுறான். நம்ம பிள்ளைங்க நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா, இஎம்ஐ மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டினா போதும், பிள்ளையுடைய ஆசையை நிறைவேற்றமாயிரும், மகனுடைய ஆசையை நிறைவேற்றமாயிரும். இப்படி பாவத்தை எல்லா விதத்திலையும் இந்த ஷைத்தான் அலங்கரித்து காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் இதை தாண்டி நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய நல்ல அமல்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஷைத்தான், ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறான்? நான் வழி எடுத்துட்டா மக்களை, இந்த இறைவனுடைய அந்த சமுதாய மக்களை, இஸ்லாமியர்களை, முஃமின்களை நான் வழிகெடுத்து விட்டேன் அப்படின்னு அவன் சந்தோஷமா இருக்கிறான். என்ன சொல்லிட்டு வந்தான்? நான் இதெல்லாம் செய்வேன், இப்படி எல்லாம் உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்ல, அவனுடைய காரியத்துல அவன் பெர்ஃபெக்டா இருக்கிறான்.
அவன் எல்லாத்தையுமே தரமான முறையில் வழியெடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்படித்தானே இருக்கிறான். இன்னைக்கு தொழுகையை நீங்க எடுத்து பாருங்களேன். தொழுகைங்கிற அந்த வணக்க வழிபாட்டில் நம்ம எப்படி தொழுதுகிட்டு இருக்கிறோம்? தக்பீர் கட்டியா இக்காமத்தெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கடமையான தொழுகையோ சுண்ணத்தான தொழுகையோ இரவு தொழுகையோ தக்பீர் கட்டி முடிச்சதுக்கு பிறகு அப்பதான் யோசனை வரும். ஐயோ, மனைவி மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாங்களே, வீட்டில் யாரும் இல்லையே துணைக்கு, நீ விட்டுட்டு வந்துட்டோம், என்ன செய்யறது? இப்படி போடுவான். சரி, வியாபாரத்தில் நம்ம நாளைக்கு என்ன நம்ம போடுறது, எவ்வளோ பொருளாதாரத்தை போடுறது, எவ்வளோ எடுக்கிறது, இல்லை இப்போ சரக்கு போட வருவோன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு, என்ன ஏது, எத்தனை மணிக்குன்னு தெரியலையே, இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுமே. இப்போ இந்த வியாபாரத்தில் சில பேருக்கு கடன் வேற கொடுக்க வேண்டிய இருக்கு. நல்ல அளவு ஞாபகம் வந்துச்சு. இப்போ தொழுவு முடிஞ்ச உடனே போய் கொடுக்கும். இப்போவாது ஞாபகம் வந்துச்சே, இவ்வளோ பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. கடனுங்கிறது நிறைவேற்றணும், கொடுத்துடணும். கடனாளியா மௌத்தாகணும், அவங்களுக்கு நாளை மறுமையில அந்த கடனை நிறைவேற்றாத வரை அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்லாம் இருக்குதுல்ல. இது ஒரு நல்ல விஷயம் தான், கடன் நிறைவேற்றுறதுங்கிறது. அது எப்போ போடுறான்? தொழுகையில் இருக்கும்போது, ஐயோ கடன் கொடுக்கணும், இந்த வாய்க்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்கணும், வியாபாரிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை உள்ளத்துல போடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாம் கொடுத்தாச்சு. இமாம் என்ன செய்வாரு? சலாம் கொடுத்துருவாரு. நம்ம தொழுகையில ஆரம்பத்துல நினைச்ச அந்த சிந்தனை அவர் சலாம் கொடுத்து முடிச்சிருவாரு. என்ன தொழுதோம்? 2 ரக்காய் தொழுதமே, ஐயோ என்ன தொழுதும் தெரியலையே. இசா தொழுதமே, என்ன தொழுதும் தெரியலையே. மகரிப் தொழுதமே, என்ன தொழுதும் தெரியலையே. சிந்தனையிலேயே எல்லாம் போயிருச்ச. போட்டான் வளைய, சிக்கிக்கிட்டோம். தொழுகையை பால்படுத்திட்டான், தொழுகையை வீணாக்கிட்டான். அவனுடைய வலையில விழுந்து நம்முடைய நன்மையை இழந்துட்டோம். இப்படி எல்லா விதத்திலையும் இந்த ஷைத்தான் நம்மளை நல்லமல்கள் செய்ய விடாமலும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஈடுபட விடாமலும் அங்கு ஒரு முட்டுக்கட்டையாக, ஒரு தடையாக இருக்கின்றான். இது தொழுகை மட்டும் இல்லை, தர்மமாக இருக்கட்டும், இன்ன பிற அமல்களாக இருக்கட்டும், இந்த தர்ம விஷயம் இருக்குதுல்ல, இதெல்லாம் கடுமையா ஷைத்தான் வருவான். சேத்தானுடைய குடும்பமே இதுல தான் இருக்குன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இந்த தர்ம விஷயத்துல தலை விரித்து ஆடுவான். எப்படி தெரியுமா? ஒரு மனிதனை அதிக அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க வச்சு அவனுடைய அமலை இழக்க வைப்பான். ஒரு மனிதனை பொருளாதாரத்தை கொடுக்க விடாம அவனுடைய நன்மை இழக்க வைப்பான். ரெண்டுத்துல அடிப்பான். கொடுக்க வச்சும் நம்மளை அவனுடைய வலையில விழ வைப்பான், கொடுக்க விடாமலும் அவனுடைய வலையில நம்மளை விழ வைப்பான். உதாரணமா சொல்ல போனா, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் டீ கடைக்கு டீ குடிக்க போறாங்கன்னு வைங்களேன். அதுல ஒருத்தன் மட்டும் நல்ல பணக்காரன், செல்வந்தனா இருக்கிறான். அந்த செல்வந்தனுடைய நிலை எப்படின்னா, எப்போதுமே அவன் என்ன செய்வான்? 5 ரூபா 10 ரூபா, யாராவது மிஸ்கின் ஏழை யாராவது வந்தாங்கன்னா, யாசகம் கட்டி யாராவது வந்தாங்கன்னா 5 ரூபா 10 ரூபா டெய்லி இவனே யாரையாவது சந்திச்சு ஒரு 10 ரூபா 20 ரூபான்னு கொடுத்துருவான். இப்ப டீ குடிக்க போனாங்கல்ல, அப்படி டீ குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல யாராவது மிஸ்கின் யாசகம் கேட்டு வரக்கூடியவங்க வந்தாங்கன்னா, அவங்களோடு இருக்கக்கூடிய மற்ற பசங்க ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்துருவாங்க. இந்த பணக்காரன் இருக்கிறான்ல, இவனுக்கு எப்போதுமே கொடுக்குற வழக்கம் இருக்குது. அதாவது ஏழைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு கொடுக்குற வழக்கம் இருக்குது. இப்ப ஷைத்தான் என்ன தெரியுமா போடுவான்? நீ இப்ப 5 ரூபா 10 ரூபா கொடுத்தன, ஏன் உன்னை சுத்தி உள்ளவங்களும் என்ன நினைப்பாங்க? இவன் பணக்காரனா இருக்கிறான், கஞ்ச பையனா இருக்கிறான், 5 ரூபா மட்டும் கொடுக்குறான், 10 ரூபாய் மட்டும் கொடுக்குறான். நாமனா சரிங்களா? நம்மள்ட்ட அவ்வளவுதான் காசு இருக்கு, கம்மியா தான் இருக்குது, நாம 5 ரூபா கொடுக்குறோம், 10 ரூபா கொடுக்குறோம். அதுல ஏதாவது லாஜிக் இருக்கு? இவன் என்னடா அவ்வளவு செல்வத்தை வச்சிருக்கான், கோடி கோடியா சம்பாதிக்கிறான், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான், கஞ்சக்காரனா இருக்கிறான், 5 ரூபாய் கொடுக்குறான், ஒரு 100 ரூபாய் கொடுக்க வேண்டாமா, 200 ரூபாய் கொடுக்க வேண்டாமா இப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. நீ என்ன செய்வான்? 500 ரூபாய் தூக்கி டக்குன்னு கொடுத்துருவான். 500 ரூபா கொடுத்துருவோம், இன்னைக்கு 500 ரூபா தர்மம் செஞ்சிட்டோம். எங்க 500 ரூபா செஞ்சோம்? யாருக்கு செஞ்சோம்? அல்லாஹ்வுக்காக செஞ்சோமா? நன்மை நாடி செஞ்சோமா? இல்லையே. அதுலயும் ஓட்ட. யாருக்கு? அடுத்தவங்க பாக்குறாங்க, அவங்க பேசிடுவாங்க, அப்படி உள்ளத்துல எப்படி எண்ணோட்டம் ஓடிருமே, நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது, கஞ்சக்காரன் பேசிடக்கூடாது, செல்வந்தனாக இருந்து இவன் செல்வத்தை இவனுடைய பாதையில கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது, 500 ரூபாய் தூக்கி கொடு, 1000 ரூபாய் தூக்கி கொடு, எல்லாம் இப்படியா செய்தான் ஒரு விதத்துல நன்மையை போன்று தோற்றமளித்து அவனுடைய வலையில விழ வச்சிருவான். நன்மை கிடைக்காது. யாருக்காக கொடுத்தோம்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கல, அவர்கள் பேசிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறோம். இது ஒண்ணு. இது இப்படி கொடுக்க வச்சு என்ன செய்வான்? நன்மை இழக்க வச்சிருவான். கொடுக்காம நன்மை எப்படி தெரியுமா இழக்க வைப்பான்? அதே போல ஒரு 4 பேர் டீ குடிக்க போறாங்க. ஒரு பணக்காரன், மற்ற 3 பேர் நார்மலா இருக்கிறவங்க. இந்த பணக்காரன் என்ன செய்வான் அப்படின்னா,
டெய்லி அந்த ஏழைகளுக்கு இல்லை யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபா, ஏன்னா இறைவன் நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். நம்ம வந்து அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபா டெய்லி கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்க போறாங்க. அப்படி அந்த சபையில் இருக்கும் பொழுது யாராவது யாசகம் கேட்டு வராங்க. அப்படி வரும் பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய அவங்களும் யாசகம் கேட்கறவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இப்போ இந்த பணக்காரன் இருக்கிறான்ல, எப்போது எவ்வளோ கொடுப்பான்? 500 ரூபா 1000 ரூபா கொடுப்பான். ஆனால் ஷைத்தான் என்ன போடுவான் தெரியுமா? இப்போ நீ 500 ரூபா கொடுத்தனே, ஏன் நீ 1000 ரூபா கொடுத்தனா அவங்க முன்னாடி கெத்து காட்டுற மாதிரி ஆயிரும். அவங்களாம் என்ன நினைச்சிருவாங்க? நாம் இருக்கிறோம் சொல்லி 1000 ரூபா கொடுக்கலாம் பத்தியா, நாம் இருக்கிறோம் சொல்லி 2000 கொடுக்கலாம் பத்தியா, அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க உள்ளத்துல இப்படி எண்ணிடுவாங்க. அப்படின்னு நம்முடைய உள்ளத்துல நம்முடைய அமலை செய்யாம தடுத்துருவான். நீனும் அவங்கள போல ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுரு, ஒரு 10 ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டுரு அப்படின்னு ஒரு அமலை செய்ய விடாம நாம எப்போதும் வழக்கமாக 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அதிகம் அளவுக்கு நன்மை செய்யறோமா, அந்த நன்மையை செய்ய விடாமல் அங்க ஒரு முட்டுக்கட்டையா வந்து இருந்துடுறான். அங்க அந்த அமலை செய்ய விடாம நம்மளை தடுத்துறான். இது தொழுகை, தர்மம், இப்படி எல்லா விஷயத்திலையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி நம்மை சுற்றி கொண்டே இருக்கின்றது, நமக்கு ஒரு தடையாகவே இருக்கின்றது. இதெல்லாம் விட மேல என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஷைத்தான்களுக்கு இந்த தொழுகையை வழி எடுக்கிறது, இந்த தர்மத்தை வழி எடுக்கிறது, திக்ர் செய்ய விடாம தடுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய காரியமே கிடையாது. எதுல தெரியுமா செக் வைக்கிறாங்க? எதை தெரியுமா அவங்க இலக்கா வச்சு பயணிக்கிறாங்க? எந்த குடும்பம் தான் நல்லா இருக்குது, எந்த கணவன் மனைவி வந்து நல்ல பாசமா இருக்கிறாங்க, உறவு நல்லா இருக்குது, அங்கதான் நம்முடைய சூழ்ச்சியே போடணும். அவங்க அப்படி இருக்கக்கூடாது, தப்புல அது எப்படி அவங்க வாழலாம், நிம்மதியா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். இதுக்குன்னே ஒரு சபையை அமைச்சு இவங்க என்ன செய்யறாங்க? இந்த ஷைத்தான்கள் அவங்களுக்குன்னு ஒரு பதவியை உயர்த்தி கொடுக்குறாங்க. ஷைத்தான்களை பொறுத்தவரையில என்ன செய்வாங்க? நம்ம உலகத்துலலாம் ஏதாவது நல்ல வேலை செஞ்சா ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த ஒரு பதவி உயரும்ல, அதே போல ஷைத்தான்களிடத்துல இந்த கணவன் மனைவி உறவு, ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பதவியை உயர்த்தி கொடுக்கிற மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது முஸ்லிம்ல 2813வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன இப்லீஸ யதஉ அர்ஷஹு அலல்மா, தண்ணீர் இருக்குது இல்ல, கடல் இருக்குது இல்ல, அந்த கடல் பகுதியில தான் இந்த ஷைத்தானுடைய குடியிருப்பு இருக்குது. அவங்க அங்கதான் அவங்களுடைய சபையை வந்து மசோரா பண்ணுவாங்க, எல்லா ஷைத்தான்களையும் வந்து பிரிச்சு விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் எங்க கடலுடைய நடுப்பகுதியில தான் இவங்களுடைய இந்த கூட்டமே இருக்குது. எல்லாம் அங்கிட்டு போயிருவாங்க. அங்கிருந்து ஒரு தலைவர் ஷைத்தான் வந்து என்ன செய்வாரு? எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருவாரு. அப்படி விடும் பொழுது ஒரு ஷைத்தான் என்ன செய்வானா, அவனுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துருவான். காலையில அனுப்பி விட்டாங்கன்னா சாயந்தரம் வர்ற மாதிரி, வேலையை முடிச்சுட்டு வர்ற மாதிரி, எஜியோ அகதமும் ஃபயகூலு, அவர்ல இருக்கக்கூடிய ஒரு ஷைத்தான் என்ன செய்வானா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சபைக்கு வந்து தலைவர் ஷைத்தான் இருக்கிறான்ல, அவன்கிட்ட என்ன சொல்றானா, மா சில்து பி ஃபுலானின் ஹத்தா ஃபஅல கதா வ கதா, நான் இந்த மனிதர் இருக்கிறார்ல, இப்படி ஒரு மனிதர்கிட்ட போனேன், அவனை இந்த காரியத்தை வந்து இந்த செய்ய வச்சுட்டேன். உதாரணமா தொழுகை எடுத்துக்கிட்டானா, தொழுகையில வந்து அவனுடைய உள்ளத்துல பூந்து விளையாண்டுட்டேன், அவனுடைய தொழுகையே கெடுத்துட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா 5 நேர தொழுகை அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், என்னுடைய வலையில விழ வச்சுட்டேன். தர்ம செய்ய வந்தான், தர்ம செய்ய விடலையே தடுத்துட்டேன், இன்னும் திக்ர் செய்ய வந்தான், செய்ய விடலையே தடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க ஷைத்தான் சொல்லும் பொழுது அந்த ஷைத்தானுடைய தலைவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஃபயகூலுமா ஸனஅத ஷையன், இதெல்லாம் ஒரு காரியம், இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஒரு விஷயம், இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவானா. அடுத்து இன்னொரு ஷைத்தான் வந்து என்ன செய்வானா, அந்த சபைக்கு வருவானா, சும்மா எஜிஓ அஹதுகும் ஃபயகூலு, இன்னொரு ஷைத்தான் வந்து அவனுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த சபையில வந்து என்ன சொல்லுவானா, மா தரக்கவு ஹத்தா ஃபர்ரகவு பைனவு பைன இம்ரதி, ஒரு கணவன் மனைவி குடும்பம் இருக்குது, அதாவது ஒரு குடும்பம் வந்து நல்ல முறையில் இருந்துட்டு இருந்தது, அவனுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அவங்க பிரியிற வரையும் நான் அங்கதான் இருந்தேன், அவங்களை பிரியிற வரையும் விடலையே, அங்க இருந்து நான் பிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இதை சொன்னா எப்படி அவன் சண்டை போடுவான், இதை சொன்னா எப்படி சண்டை போடுவான், எதை சொன்னா அவன் பிரியுவான் அப்படின்னு அந்த குடும்பம், அந்த கணவன் மனைவி அங்கு சண்டை முத்துற வரைக்குமே நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தலைவர் ஷைத்தான் என்ன சொல்லுவானா, கால யுதுனிஹி மின்கு வ யகூலு நஅமன்த, நீ நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கிற, நீ நல்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிற, எப்படி சொல்லுவான், நீ அங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ எங்களோட ஒரு தலைவர் பதவியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளு, நீ இங்க வா இப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுக்கு இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள
குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டையை மூட்டி விடுறதுக்கு ஷைத்தான்களுக்கு இப்படி தகுதியை உயர்த்தி கொடுக்குறாங்க. அவங்க அந்த சபையில, ஷைத்தானுடைய சபை, இன்னைக்கு அதான் நடக்குது. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை ஆரம்பிக்கும். கணவன் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவாரா, மனைவிக்கு பொறுக்க முடியாது. நான் அவர் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு சொல்லி திட்டுறது. மனைவி ஏதாவது வார்த்தை விட்டுருவாங்களா, விடும்போது ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய அவங்களே இப்படி பேசுறாங்க, நாம் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் என்ன செய்யறது, கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுறது. இப்படியே அவர்களுக்குள்ள சண்டை முத்தி இறுதி கட்டத்தை எப்படி போயிருது, ஒன்னும் குலா கொடுத்துட்டு போயிறாங்க, இல்ல தலா கொடுத்துட்டு போயிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஷைத்தான். நம்மளை வந்து சண்டை போட வச்சுட்டு அவன் வேடிக்கை பார்க்கறான், அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கிறான். நாம இங்க யார் வின்னானோ யாரு தோத்தங்க முக்கியம் இல்ல. நான் அப்படி கத்திட்டேன, நான் விட்டுருவனா, அப்படி வீட்டுல சொல்லுவான், நான் விட்டுருவனா, அவ அப்படி பேசினா நான் இப்படி பேசினேன் அப்படின்னு. இங்க யாரு தோத்தா? நம்ம 2 பேருமே தோத்து இருக்கிறோம். கணவனாக இருக்கக்கூடியவனும் மனைவியா இருக்கக்கூடியவங்க, அந்த குடும்பம் தோத்துருச்சு. அவனுடைய வலையில விழுந்துட்டோம். ஷைத்தான் அவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அந்த காரியத்தை கச்சிதமாக பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட்டான். செஞ்சுட்டு போய் அவனுடைய சபையில சொல்லி அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டான். இங்க நம்முடைய குடும்பம் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு சின்ன சண்டை வருதா, பொறுத்துட்டு போங்க. விட்டு கொடுக்கல என்ன ஆயிர போகுது? கணவன் கோவப்படுறாரா, மனைவி விட்டு கொடுத்துருப்பாங்க, மனைவி கோவப்படுறாங்களா, கணவன் விட்டு கொடுத்துட்டு போறாங்க, போங்க. இப்படி போகும்பொழுது தோக்குறது யாரு? இப்படி விட்டு விட்டு கொடுத்து போனா குடும்பம் நல்ல முறையில் இருக்கும், உறவு நல்ல முறையில் இருக்கும். தோல்வி அடைஞ்சிட்டு போயிருவான் ஷைத்தான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இதெல்லாம் மனசுல நம்ம ஆழம் பதிய வைக்கணும். இப்படி எல்லா விதத்திலையும் வந்து ஷைத்தான் நம்மை சூழ்ந்து அறியும் பொழுது, சூழ்ந்து நமக்கு தடையை ஏற்படுத்தும் பொழுது என்ன செய்யணும்? நாங்க மிக முக்கியமான சில விஷயங்களை நம்முடைய மார்க்க நமக்கு கற்றுத்தரு. இப்படிலாம் ஷைத்தான் வாரான்ல, அப்படி வரும் பொழுது நீங்கள் எந்த விஷயத்தை கையாண்டால் இந்த ஷைத்தானுடைய பிடியிலிருந்து விலகி கொள்ளலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தாராங்க. எப்படின்னா, இந்த தொழுகையில ஷைத்தான் வரான்ல, தொழுகையில வந்து நம்முடைய தொழுகையை கெடுக்கிறதுக்காக வரான்ல, இதே போல இது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனிதர்களுக்கும், சஹாபாக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இப்படி தொழுகையில ஷைத்தான்கள்லாம் வந்து குறுக்கிடுவாங்களாம். அதுல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. இது முஸ்லீம்ல 2203வது செய்தியாக, முஸ்லீம்ல 2203வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஷைத்தான கது ஹால பைனி ஓ பைன, எனக்கும் என்னுடைய தொழுகை சலாத்தி வ கிராத்தி யுலப்பிசுஹா அலைய, நான் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கும் நான் ஓதக்கூடிய அந்த சூறாக்கள் இருக்குதுல்ல, அதுக்கும் மத்திய இந்த ஷைத்தான் வந்து அமர்ந்துட்டு என்னை தொலை விடாம தடுக்கிறான், என்னுடைய உள்ளத்தை வந்து அப்படி தடமுறல செய்கின்றான், தொழுகையை விட்டு கவனத்தை திசை திருப்ப வைக்கின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், லாக்க ஷைத்தான், ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தான் தொழுகைக்கு வருவான். அந்த தொழுகைக்கு வரக்கூடிய ஷைத்தான் இருக்கிறான்ல, அவங்க வந்து ஒவ்வொரு டியூட்டியா பிரிச்சு கொடுப்பாங்க, நீ இங்க போன நீ இங்க போனோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்க. அதுல இந்த தொழுகைக்கு வரக்கூடிய ஷைத்தான் இருக்கிறான்ல, அந்த ஷைத்தானுக்கு யுகாலு லஹு ஹின்சப், ஹின்சப் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்ட அந்த ஷைத்தான், அதாவது தொழுகையில நம்மளாம் வழியெடுக்க வரக்கூடிய ஷைத்தானுடைய பெயர் ஹின்சப் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஷைத்தான் தான் தொழுகையில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டு நம்முடைய தொழுகையை பால்படுத்துறது, வீணாக்குறது இந்த ஹின்சர் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுடைய வேலை தான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான அந்த வழியை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி உங்கள்கிட்ட ஷைத்தான் வாரானா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா, வஸ்கல அன் யசாரிக்க சலாசன், 3 தடவை லேசான முறையில இடதுபுறம் திரும்பி துப்பணும். துப்பிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டா ஷைத்தான் வந்து நமக்கு அருகில வரமாட்டா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. துப்பணும் அப்படின்னா வந்து நம்ம காரி துப்பிடக்கூடாது பக்கத்துல உங்கள்கிட்ட, அதாவது நாம அவங்க காதலையோ காலிலேயோ துப்பிட்டோம்னா அவங்கள பொறுத்தவரையில் நாம ஷைத்தான் ஆயிடுவோம். அது துப்பணும்னா அந்த பள்ளிவாசலுக்குள்ள அந்த கண்ணியம் அதெல்லாம் பார்த்துட்டு லேசான முறையில துப்பிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லிட்டோம்னா ஷைத்தான் நம்முடைய தொழுகை விட்டு நீங்கி விடுவான், வரவே மாட்டான். அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் அதான் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுக்கறாங்க. கத்துக் கொடுத்ததுக்கு பிறகு அதை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி அந்த சஹாபி சொல்கிறார்கள், நான் அதை செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய தொழுகையில இந்த மாதிரி ஷைத்தான் குறுக்கிடுவதை விட்டு நீக்கிட்டான், ஷைத்தான் வர்றதே கிடையாது. அல்லாஹ்
அந்த ஷைத்தானிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு வழங்கி விட்டான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செயலை செய்த அந்த சஹாபி நமக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அதே போல நாம இந்த ஷைத்தானை விரட்டுவதற்கு இன்னும் ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தர்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 780வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 780வது செய்தி, நம்முடைய வீடுகள் இருக்குதுல்ல, நாம நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது சும்மா இருக்காம மையத்து வீடா ஆக்கிராம அந்த இடத்துல அந்த வீட்டுல திருமறை வசனத்தை ஓதும் பொழுது, அல்லது துக்ராவு ஃபீ சூரத்துல் பக்ரா, வீட்டில் சூரத்துல் பக்ராங்கிற இந்த அத்தியாயம் இருக்குது இல்ல, அந்த அத்தியாயத்தை நம்ம வீட்டில் ஓதும் பொழுது ஷைத்தான் என்ன செய்யறான், நம்முடைய வீட்டை விட்டு விரண்டு ஓடுறான், நம்மை விட்டு விரண்டு ஓடுறான். நம்ம வீட்டுக்கு வரல, நாம திருமறை வசனத்தை ஓதுறோம், சூரத்துல் பக்ராவை ஓதுறோம் அப்படின்னா ஷைத்தான் நம்மை விட்டு நம்ம வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருவதாக சஹீஹ் முஸ்லிம்ல 780வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, இந்த ஷைத்தான் இருக்கிறான்ல, நாம சாப்பிடும் போது வருவான், நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம பக்கத்துல உட்கார்ந்து அந்த சாப்பாடுல மிச்சம் இருக்கிறத சாப்பிடறதுக்காக வருவான். இன்னும் நம்முடைய வீட்டில் குடியிருந்து நம்மளை வழி எடுக்கிறதுக்காக வருவான். அப்படி வரும் பொழுது அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க என்ன செய்றீங்கடா, உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட அல்லாஹ் அந்த ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது ஷைத்தான் நம்ம வீட்டுக்கு வர மாட்டான். நாம சாப்பிடுறோம்ல, அந்த சாப்பாடுல கலந்துக்க மாட்டான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி சொல்லிட்டான், இறைவனுடைய வாசகத்தை சொல்லிட்டான், நமக்கு அங்க எந்த தங்குமிடமும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு உணவும் கிடையாது அப்படின்னு ஷைத்தான் விரண்டடித்து ஓடுகிறான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல 2018வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 2018வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஷைத்தானை நம்மை விட்டு எப்படி விரட்டணும் அப்படிங்கிற வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நாம திருமறை வசனம் ஓதுறோம்ல, கடமையான தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும், நஃபீலான தொழுகையாக இருக்கட்டும், இப்படி திருமறை வசனங்களை ஓதி இந்த சஜிதாவினுடைய வசனம் வரும் தெரியுமா, சஜிதா செய்யக்கூடிய வசனம்னு ஒரு 4 வசனங்கள் இருக்கு, 4 அத்தியாயம் இருக்கிறது. இன்ஷிகாக்கு, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நஜ்மு, ஸ்வாது, இந்த 4 அத்தியாயங்களை ஓதி அந்த இடத்துல சஜிதா செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறாங்க சில பகுதிகளில். அப்படி நம்ம அந்த சஜிதாவினுடைய வசனங்களை கடமையான வணக்கங்கள்ல கடமையான தொழுகையில ஓதுறோமோ இல்லையோ, வாய்ப்பு கிடைச்சதுன்னா அங்கேயே ஓதுவோம். சுன்னத்தான தொழுகையில் அந்த அத்தியாயங்கள் தெரிஞ்சு நம்ம ஓதி சஜிதா செய்யறோம் அப்படின்னா ஷைத்தான் என்ன செய்யறான், நம்ம பக்கத்திலே வர மாட்டான், அழுதுகிட்டு ஓடுறான். எப்படி சாதாரணமா ஓடல, அழுதுகிட்டே ஓடுறான். ஏன் அழுதுகிட்டே ஓடுறான் தெரியுமா? ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இறைவன் என்ன செய்யறான், எல்லா வானவர்களையும் சஜ்ஜா செய்யும் பொழுது ஆதமுக்கு பணியுங்க அப்படின்னு சொல்லும்போது ஷைத்தான் எதனால அவன் இந்த தகுதி அடைஞ்சான், ஷைத்தான் சஜ்ஜா செய்ய மறுத்தனாலதான் ஷைத்தானுங்கிற அந்த அந்தஸ்துக்கே வந்தான். நாம இப்படி அல்லாஹ்வுடைய வாசகத்தை சொல்லி அங்க சஜ்ஜா செய்யறோம், சிரம் பண்ணிடுறோம் அப்படின்னா, எனக்கு சஜ்ஜா செய்ய கட்டளையிடப்பட்டதே நான் செய்யலையே, ஆனா இவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சஜ்ஜா செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மை வழியெடுக்க முடியாம இந்த ஷைத்தான் விரண்டு ஓடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 81வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஷைத்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழல்களையும் நம்மை சூழ்ந்திருந்து நம்மை நல்லமல்கள் செய்ய விடாமல் பாவத்தின் பக்கம் வழிகாண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தகைய ஷைத்தானை நம்மை விட்டு விரட்டி அடிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் கையாண்டு நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், திக்ருகளாக இருக்கட்டும், அமல் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நல்ல முறையில் செய்து இறைவனுக்காக நன்மை நாடி செய்து நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லதொரு வாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துரான் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம பயானுக்கு பிறகு ஒவ்வொரு திக்கரை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த திக்ர் என்னன்னா, முஸ்லீம்ல 5229வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க, அல்லாஹும் மகுஃபிர்லி, நம்ம சொல்ல அப்படி பின்னாடி சொல்லுங்க, அல்லாஹும் மகுஃபிர்லி, அல்லாஹும் மகுஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஆஃபினி வர்சுக்னி.
வர்சுக்னி, அதாவது இறைவா என்னை மன்னிப்பாயாக. அதாவது இந்த திக்ரனுடைய அர்த்தம் என்னன்னா, இறைவன்ட்ட வந்து நம்ம கேட்கறது, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு நீ ரிஸ்க் அளிப்பாயாக, எனக்கு நீ அருள் செய்வாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை, எனக்கு ரிஸ்கை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்காங்க. இதற்குரிய நன்மை என்னன்னா, நாளை மறுமைக்கும் நாம கேட்கிற மாதிரி இருக்குது. இறைவன்ட்ட நன்மையை நாடியும் கேட்கிறோம், இந்த உலகத்திற்கான நம்முடைய தேவைகளை இந்த பிரார்த்தனைங்கிறது உள்ளடக்குது. நம்ம இதை கேட்கறது மூலியமா மறுமைக்கான வெற்றியும் நமக்கு ஏற்படுத்தி தரும். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் இந்த பிரார்த்தனையை கேட்கறது மூலியமாக நம்முடைய உணவுலையும் நம்முடைய பொருளாதாரத்திலையும் அல்லாஹ் ரிஸ்க் அளித்து தருவோம் அப்படிங்கிறத இந்த பிரார்த்தனையை முன்வைத்து நம்முடைய நாட்கள் இதை சொல்லி நாளை மறுமையில இதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவான் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்கு திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம